ஈஸியான மட்டன் பிரியாணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை வைக்காது இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பிரியாணி தூள் போட கிடையாது, இன்னொரு பொருளும் போட கிடையாது. ஆனால் பிரியாணி சூப்பராக இருக்குது. அது எப்படி வீடியோவில் போய் பார்க்கலாமா? வெல்கம் பேக் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை, எப்போவுமே பிரியாணிக்கு தேவை நம்மளுக்கு புதினா இலை, கொத்தமல்லி இலை. ஓகேயா? இது புதினா இலை நம்மளுக்கு ஒரு இது வந்திருக்கு நம்ம வீட்டில் உள்ள செடியை. நம்மளுக்கு இன்றைக்கி கொத்தமல்லி இலை இல்லை. சரி, வீட்டில் யாருமே இல்லை, அதனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. நம்மளுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா, மிளகாத்தூள், நெய், இவ்வளோதாப்பா பொருள். அப்புறம் இறைச்சி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறேங்களேன். இறைச்சி நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு புதினா இலை அதை மட்டும் போட்டு வேக வைங்க. உங்களுக்கு கொத்தமல்லி இலை இருந்தால் கொஞ்சோண்டு போட்டு வேக வைங்களேன். இதில் வாசனை புல், லெமன் கிராஸ் போடலாம், நீங்கள் பண்டான இலை கூட நீங்கள் போடலாம். ஓகேயா? அப்புறம் நீங்கள் விசில் வச்சுருங்க. நான் 2 விசில் வைக்கிறேன். அதிலே நம்மளுக்கு இறைச்சி 3/4 வேக்காடு வெந்துருச்சு. நம்மளுக்கு எப்படி 3/4 வேக்காடு வரணும், அதுக்குள்ளே இது என்னென்னா நம்மளுக்கு 2 விசில் போதும்னு நினைக்கிறவங்க அடுப்பை ரொம்ப ஏற்றி விடக்கூடாது, கொஞ்சம் சிறுக வைக்கணும். ஒரு விசில் சிறுக வச்சுட்டு அப்புறம் இன்னொரு இது நல்லா பெரிய அடுப்பில் வைக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயத்தை எடுத்துக்கிறோங்க. ஒரு துண்டு இஞ்சி, நம்ம 1 கிலோ இறைச்சிக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போட்டுக்கிறோங்கப்பா. முக்கியமாக இதுக்கு சின்ன வெங்காயம் போடணும். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3, புதினா இலை, இதே அளவுக்கு கொத்தமல்லி இலையும் நீங்கள் போட்டுக்கிறணும். ஓகே? நம்மகிட்ட கொத்தமல்லி இலை இல்லை. இதுக்கடுத்து நீங்கள் இதில் கரம் மசாலா, நம்ம வீட்டில் செஞ்ச கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூளும் போட்டுக்கிறோங்க. ஏன்னா நம்மளுக்கு கொத்தமல்லி போடாதனால நீங்கள் இதிலே போட்டுக்கலாம், அதுவும் நல்லா வாசமாகவே இருக்கும். ஓகேயா? இப்போ நொரப்பாக கசாராக அரைச்சிக்கிறணும், ரொம்ப நைஸ் தேவையில்லை. அப்புறம் தக்காளியவும் நம்ம வெட்டி வச்சுக்கிறணும். ஒரு சின்ன கப்பில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இது வேணும், தயிர். தக்காளியவும் தயிரையும் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சிட வேண்டியது. இது இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளை அரைக்கிற பொருள் முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நம்மளுக்கு விசில் இங்கே அடிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அரிசியை ஊற வச்சுக்கிறேங்க. நான் வெறும் இந்த கப்பில் 3 கப் அரிசி மட்டும் நான் போடுறேன். இது மொத்தம் 6 பேருக்கு, 6லேருந்து 7 பேருக்கு தாராளமாக போதும் எங்கள் வீட்டில். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் போடுங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா, ராவு கரம் மசாலாலாம் போட்டுக்கிறோங்க. சரியா? அந்த பிரிஞ்சி இலை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிறேன். நான் பண்டான இலை போடுறேன். ரொம்ப இலை நான் சின்னதாக பிச்சு போடுறேன். ஓகே? அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட்டி பண்ணி போடுறேன். மீடியம் சைஸாக போடுறேன். ஜாமான் ரொம்ப குறவு தானே. டேஸ்ட்டு எப்போதும் எவ்வளோ ஜாமான் நம்ம போட்டு செஞ்சாலும் என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் இருக்குது. வெங்காயத்தை நல்லா பொரியணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, மூடி வைங்க. உங்களுக்கு விசிலாம் அடங்கிருச்சு. நீங்கள் இப்போ அதை எடுத்துகிட்டு இறைச்சியை பாருங்களேன், 3/4 வேக்காடு சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இறைச்சியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. ஓகேயா? இதுக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. இந்த நம்ம எவ்வளோ அரிசி போட்டோமோ அதுக்கு தக்கன தண்ணியை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோங்க. நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் பத்தலை, 1 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றுறோம். அவ்வளோதான். இதாப்போ அளவு, நம்ம அரிசி போட்டதுக்கு அளவு. 1 கப்புக்கு 1.5 கப்பு நீங்கள் போடலாம், 1.5 கப்பும் போடலாம். உங்கள் அரிசியை பொறுத்து போட்டுக்கிறோங்க. நான் 1.5 கப்பு வேணிக்கு தான் போடுறேன். ஓகேயா? அப்புறம் நம்மளுக்கு பாருங்களேன், ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நொரப்பா அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை போடுங்க. புதினா, கொத்தமல்லி இலையாக நீங்கள் சேர்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டோம்னா அது போடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பவுடர், சில்லி பவுடர் போடுங்க. நான் சும்மா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன். நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்குறோம். நம்ம வீட்டில் உரப்பு ரொம்ப சாப்பிட முடியாது, அதனால் நான் உரப்பை குறைச்சி தான் போடுறேன்ப்பா. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, தயிர் அதை போடுங்க. தயிர் நம்ம மொத்தமாக 5 ஸ்பூன் போடுறோம். ஓகே? அரிசி ஒரு 1/2 கிலோ போட்டிருக்குறோம், இறைச்சி ஒரு 1/2 கிலோ போட்டிருக்குறோம். அரிசின்னு கணக்கு பார்த்தா அது 300 கிராம் அரிசி தான்ப்பா. அதுவே நம்மளுக்கு நிறையாவே வந்துருச்சு. அப்புறம் அந்த மசாலா நல்லா வெந்ததோட இந்த இறைச்சியை நீங்கள் நல்லா போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, ஒரு 2 நிமிஷம். அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மசாலாவோட நல்லா அந்த இறைச்சி மிக்ஸ் ஆகணும். ஓகே? உப்பு பற்றினா உப்பு போட்டுக்கிறோங்க. நம்ம ஏற்கனவே இறைச்சி வேக வைக்கல, உப்பு போட்டிருக்குறோம். இப்போ உப்பு பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம இறைச்சி வேக வச்ச தண்ணியை ஊற்றுங்க. 1 கப்புக்கு நான் 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு இது கரெக்டாக வரும். இப்போ எனக்கு உப்பு பத்தலை, நான் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போடுறேன். அப்போ இறைச்சி வேக வைக்கல, நம்ம உப்பு போட்டுட்டோம். ஓகே? இப்போ நம்மளுக்கு அரிசியும் ஊறிக்கிட்டு இருக்குது. இது ஒரு கொதி வந்ததோட நம்ம அரிசி ஊறி வச்சா போட்டோம்னா நம்ம இறைச்சி நம்மளுக்கு வெந்துருச்சு, 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ மூடி போடுங்க.
மூடி போட்டு இப்போ வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அரிசி என்ன செய்யுங்க, நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறோங்க. உப்பு மட்டும் பார்த்துக்கிறங்க. கொஞ்சம் இந்த தண்ணி வந்து உங்களுக்கு நறுக்குன்னு உப்பு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசி போட்டதோட உங்களுக்கு முக்கால் உப்பு இருக்கும். அதை நீ கவனமாக பார்த்துக்கிறங்க. அரிசி போட்ட பிறகு நம்ம உப்பை சேர்க்குறது கஷ்டம். இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்குறோம். அதை இதில் போடுங்க. தண்ணி இருக்கவே கூடாது, நல்லா வடிச்சிருங்க. இப்போ இதை வந்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு அடுப்பு வந்து மீடியம்லேயே இருந்துட்டு போது மூடி போடுங்க ஒரு 5 நிமிஷம். இதில் வந்து புதினா இலையை தூவி விடுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி விடுங்க. ஓகேயா? இப்போ நான் கொத்தமல்லி இலை இல்லாதனால நான் வந்து கொத்தமல்லி தூள் வந்து நான் போடுறேன். இதில் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அப்படியே அரைக்கையில போட்டிங்கன்னா இப்போ போட வேண்டியதில்லை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போலாம் மூடி போட்டு மீடியம்லேயே அடுப்பை வைங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஏற்றி வேண்டாம், ஒரு பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது கொஞ்ச நேரம் நின்று வேகட்டும். இப்போ நம்மளுக்கு நல்லா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டம் போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் வெங்காயம், பொரிச்ச வெங்காயம் கடையில் வாங்கினதை இதை மேலே தூவி விடுங்க. நம்மகிட்ட இருந்துச்சு, அதனால் நான் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக வெங்காயத்தை பொரித்து போடுங்க. உங்களுக்கு டம் போடுறதுக்கு வந்து தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த மூடியில் வந்து ஒரு துணியை வச்சு சுற்றிக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்போ நம்ம அடுப்பை அந்த பக்கம் அடைச்சாச்சு. இந்த பக்கம் வாழை இலை இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா இந்த இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. வாழை இலையை போட்டு அந்த மூடியிலே வந்து நல்லா துணியை நல்லா சுற்றி கட்டி அந்த ஆவி வெளியே போகாத அளவுக்கு நல்லா வச்சு அடுப்பை வந்து வைங்க. இப்போது நான் மீடியமில் தான் வைக்கிறேன், ரொம்ப கூட்டிலாம் வைக்கலை. இப்போ நம்ம வந்து அடுப்பை அடைச்சிட வேண்டியது. இது ரெடியாகிடுச்சு. அந்த சூட்டில் இருக்கட்டும், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு பச்சடி செய்ய போகிறோம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து கட்டிங் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்துருங்க. அந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாளை வரைக்குமே உங்களுக்கு இது வந்து தண்ணி விடாது. அப்படி நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அப்படியே இருக்கும். அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாயை வெட்டி போடுங்க. ஒரு ஆப்பிள் நான் போடுறேன். தக்காளி அரை தக்காளியாக இருந்தால் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு தக்காளி போடுறேன். இதுக்கு தக்காளிக்கு பதில் நீங்கள் கேரட்டை கூட திருவி போடலாம். ஓகே. அப்புறம் தயிர் உங்களுக்கு தக்கன நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா அடித்து க்ரீமாக ஆக்கிக்கிறணும். ஆக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க. போட்டு இன்னும் ஒரு பொருள் நம்ம போடுறோம். அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் போடுறேன். ஓகே. மயோனைஸை போட்டு நல்லா அடிச்சுக்கிறங்க. க்ரீம் மாதிரி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டி பண்ணி வச்சுருக்கிற பொருளை அதில் போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த பச்சடியை. நீங்கள் இந்த பழத்துக்கு பதிலாக வேறு பழம் கூட போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இப்போ நம்ம மூடியை திறந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது இப்போ வந்து 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சோறை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வெங்காயத்துடைய அந்த இது அப்படியே தூவி விட்டது பார்க்க அவ்வளோ நல்லாவே இருக்குது. வாசம் அப்படியே கமாமன்னு இருக்குது. நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை போடாமல் பிரியாணி செஞ்சீங்கன்னு வீட்டில் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலராகவும் சூப்பரான அழகாக ரொம்ப நல்லா வந்துருச்சு. இதை வந்து நோன்பு இஃப்தார் திறக்க கூட இந்த பிரியாணி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்களேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். டைமே ரொம்ப குறைவான டைம் தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைக்கு போனால் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பிரியாணி கிடைக்காது. அந்தளவுக்கு சூப்பராக பக்காவாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்கலை சாப்பிட்லாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க வளமுடன்.